ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 5:26 அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது அப்படின்ட்டு. சரி, பழைய பலவீனமே இருந்தா கூட மேனேஜ் பண்ணிருக்கலாம். இப்போ அது இல்ல, எக்ஸ்ட்ரீம். ஏன் எக்ஸ்ட்ரீமா பார்க்கறதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் ஆண்டவரே அப்படின்னு நமக்கு கேட்க தோணும். ஆண்டவர் சொல்றார், அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து உன்னை நான் மகிமைப்படுத்த வைக்கிறத கொஞ்சம் யோசித்து பாரு அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அதாவது போன வருஷம் நான் நினைச்ச ஒன்று நடந்திருந்தா நான் என்னுடைய சாட்சி வித்தியாசமா இருந்திருக்கும். நம்ம நினைக்கிறது மாதிரி நடந்திருந்தாலும் நம்ம சொல்ற சாட்சிகளே வித்தியாசமா இருக்கும். இப்போ வேற ஒரு அந்த அத்தத்துல, அதாவது ஒரு செவர் ஓரத்துல உங்களை பிடிச்சி பிரஸ் பண்ணி வச்சா மூச்சு முட்டுமா முட்டாதா? சில நேரத்தில் அந்த ஆண்டவர் இங்க கேட்கிறார், இந்த இடத்துல உன்னை நான் நிமிர பண்ணி அத்தனை பேருக்கு முன்னாடி நீ என்ன மகிமைப்படுத்துறத உன்னால பார்க்க முடியுமா? நான் பார்க்கிறேங்கிறார். அவர் பார்க்கறதுனாலதான் எத்தனையோ பேர் வனாந்திரத்துல எல்லாம் வந்தவங்க சுகம் கிடைச்சது. ஆலயத்தில் இருக்கிறவளுக்கு இன்னும் சுகம் கிடைக்கல. வழியோரத்தில் வைக்கப்பட்டவங்களுக்கு சுகம் கிடைச்சது. ஆலயத்தில் காத்திருக்கிறவளுக்கு இன்னும் சுகம் கிடைக்கல. வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அவர் அப்புறம் போனார் என்றல்ல, அவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். Thank you, Holy Spirit. உன் பிரச்சனை 10 வருஷமா இருக்குப்பா, இந்த பிரச்சனை 15 வருஷமா இருக்கு, 18 வருஷமா இருக்கு. அவர் கை வச்சுட்டார்னா உடனே 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 and immediately she was made straight. Immediately, suddenly, டக்குன்னு அப்படி நம்ம சேர்ல இருந்து எழும்பினாலே இப்படிதான் எழும்பும். அவன் இம்மிடியட் இல்லைன்னா இப்படி இருந்துட்டு இருக்க முடிஞ்சு. நீங்க டக்குன்னு வைங்க, சும்மா வைங்க, அங்கெங்கே பிடிக்கும். அப்போ நம்மளாலே முடியாதது. இதான் ஆண்டவர். ஆமென்.